strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐசிசி 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட பத்தி தான் நம்ம டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் கைஸ். ஸோ ப்ரோட்டியஸ் இந்த தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, பிளஸ் அவங்களோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஆஸ் வெல் அஸ் தேர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் சேலஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதாவது இனாகரல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 1998 அப்போ அதோட பேர் வில்ஸ் கப்னு சொல்லி இருந்தது. புரியுதா உங்களுக்கு? தாக்கால நடந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட் மாதிரி. அப்போ 1998 2000 2002 வந்து பாத்தீங்கன்னா நாக் அவுட் டோர்னமெண்ட். ஒரு மேட்ச் தோத்தீங்கன்னா நீங்க காலி, அந்த மாதிரி தான் ஒரு ஷார்ட்டர் டோர்னமெண்டா இருந்தது. அந்த ஒரு இனாகரல் டோர்னமெண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் சாம்பியன்ஸ் அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஹான்சி குரோனியே. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஒரு தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டாவது முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுவாங்களா சவுத் ஆப்பிரிக்கா, அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். பட் ஓவரால் அவங்க ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்றதுக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்குவாடை பத்தி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் என்னோட ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங், போலிங், விக்கெட் கீப்பிங், ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் போலர்ஸ் பிளஸ் ஸ்பின்னர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை நம்ம வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பேட்டிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டெம்பா பவுமா கேப்டன், டோனி டி சோர்சி, வேண்டர் டெசன், அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் 4 பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் 3 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஹென்ரி கிளாசன் அண்ட் ரிக்கல்டன் இருக்காரு, டிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மார்க்ரம் வில் பிளே ஹியூஜ் ரோல் வித் ஹிஸ் ஆஃப் ஸ்பின். அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் டெரிஃபிக் ஃபார்ம்ல இருக்காரு. வியாம் மூல்டர் அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கார்பின் போஷ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ககிசோ ரபாடா இருக்காரு. என்கிடி நார்கியை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மஹராஜ் அண்ட் ஷம்சி இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் ஸ்ட்ராங் ஸ்குவாட். கண்டிப்பா எல்லா டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட பார்க்கும்போது எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அதிகமான ஸ்ட்ரென்த்ஸ் தான் இருக்கு தவிர வீக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரி தோணுது. இன்ஃபேக்ட் அதை வீக்னஸ் கூட சொல்லலாம், சேலஞ்சஸ் வேணா நம்ம சொல்லலாம். சோ அப்படின்னா சேலஞ்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னைக்குமே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட 3 கன் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட ரபடா, மார்க்கோ யான்சன் இருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி 3வது சீமர் சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. என்கிடி பழைய மாதிரி கிடையாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஃபேட் ஆயிட்டாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக் மேட்சஸா இருக்கட்டும், SA T20 மேட்சஸா இருக்கட்டும் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்கிடி அந்த அளவுக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப ஆர்டினரியா தான் இருக்காரு. ஸோ அவர் பழைய மாதிரி போடுறது கிடையாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஆப்ஷன் இல்லாம தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா நார்கிக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணாங்க. பிகாஸ் நார்கிக்கு பதில் கோச்சியை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்க, அவர் இன்ஜுரி ஆயிட்டாரு. சரி அவர் இல்லைன்னா நாண்ட்ரே பர்கர் எடுக்கலாம்னு பார்த்தாங்க, அவர் இன்ஜுரி ஆயிட்டாரு. சரி அவர் இல்லைன்னா லீசார்ட் வில்லியம்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தாங்க, அவரும் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ ஆப்ஷன் இல்லாம தான் என்கிடி எடுத்திருக்காங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா வியாம் முல்டர் இருக்காரு, பிளஸ் கார்பின் போஷ், இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு ஆண்ட்ரிக் நார்கி மாதிரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு நாண்ட்ரே பர்கர், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விக்கெட் டேக்கர்ஸ், கோச்சி கூட ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுப்பாரு, அந்த லெவலுக்கு வருவாங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த ஒரு சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி டெம்பா பவுமா கேப்டன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஏன்னா அவரோட ஆப்சன்ஸ்ல இது இருக்கும் மேடன் மார்க்கம் சவுத் ஆப்பிரிக்காக்கு கேப்டன்ஷிப்ல டீசென்டா பண்ணிருக்காரு. ஸோ ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல டெம்பா பவுமா எப்படி பண்ண போறாரு? 2 சேலஞ்ச் இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்று இருக்கு, பிளஸ் WTC ஃபைனலும் ஒன்று இருக்கு. அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து பாத்தீங்கன்னா எப்படி பவுமா அவரோட கேப்டன்ஷிப் ஸ்கில்ல யூஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போக போறாரு, அது ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. நான் வந்து அதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க போறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெம்பா பவுமா கேப்டன்ஷிப்ல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரோஆக்டிவா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் எப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபில கேப்டன் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. இந்த 2 சேலஞ்சஸ் தான், மற்றபடி ஸ்ட்ரென்த் ஏகப்பட்டது இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் பேட்டிங்லாம் செம ஹெவி, தாறுமாறா இருக்கு. பிளஸ் ரபடா, மார்க்கோ யான்சன் நியூ பால்ல கலக்குவாங்க. பிளஸ் கேஷவ் மஹராஜ் அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி தர போறாரு. ஸோ தேர்ட் சீமர் தான் யாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 பார்த்துட்டா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னன்றதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங்ல பவுமா அண்ட் நான் ரிக்கில்டன் தாங்க விளையாடுவேன். எஸ், டோனி டி சோர்சி டீசென்டான பிளேயர் தான் 50 ஓவர்ஸ்ல. பட் ரிக்கில்டன் சரியான ஃபார்ம்ல இருக்காரு. இந்த ஃபார்மை அப்படியே எடுத்துட்டு போகணும். ரிக்கில்டன் இஸ் அ மேட்ச் வினர். எனக்கு தெரிஞ்சு நான் பவுமா அண்ட் ரிக்கில்டன் தான் ஓப்பனிங் விளையாடுவேன். நம்பர் 3ல ஏடன் மார்க்ரம் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. அண்ட் நம்பர் 4ல வந்து ஹென்ரி கிளாசன், நம்பர் 5ல வந்து டேவிட் மில்லர், நம்பர் 6ல டிஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா மூல்டர் விளையாடுவாரு, நம்பர் 8ல மார்க்கோ யான்சன், நம்பர் 9ல கார்பின் போஷ், அண்ட் நம்பர் 10ல ககிசோ ரபாடா, அண்ட் நம்பர் 11ல
கேஷவ் மகாராஜ். எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் பிளேயிங் 11 எனக்கு தோணுது கைஸ். உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ ரிக்கில்டன் விளையாடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பிளஸ் அவரே விக்கெட் கீப்பிங் கூட பண்ணிக்கலாம். ஹென்ரி கிளாசன் ஃபீல்டிங் கூட பண்ணலாம், இல்ல கிளாசன் கீப்பிங் பண்ணிட்டு ரிக்கில்டன் ஃபீல்டிங் கூட பண்ணலாம். ஏன்னா ரிக்கில்டன் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேட்ச் வின்னருங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி பிளேயர்ஸை விட்டுறக்கூடாது. டோனி டிசோர்சியும் நல்ல பிளேயர் தான், பட் ரிக்கில்டன் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. அதனாலதான் அவரை டெஃபினட்டா ஓப்பனிங் விளையாடியே ஆகணும் சவுத் ஆப்பிரிக்கான்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ரென்த் நான் சொன்ன பாத்தீங்களா, ஓப்பனிங்லேயே பவுமா ரிக்கில்டன் நல்ல பிளேயர்ஸ் 50 ஓவர்ஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டர். ஏடென் மார்க்ரமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அந்த ஒரு பக்கா சாலிடிட்டி கொடுக்குறாங்களே மிடில் ஆர்டர்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லோவர் மிடில் ஆர்டரும் எடுத்து பாருங்க, மார்க்கோ யான்சன், முல்டர், கார்பின் போஷ். ஸோ நான் கண்டிப்பா ஏன் முல்டர் அண்ட் கார்பின் போஷ் விளையாடுவேன்னா, கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே, என்கிடி விளையாடுறதுல சத்தியமா நோ யூஸ். திருப்பியும் சொல்ல வரேன், அவர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதனால நான் கண்டிப்பா மூல்டர் ரீசெண்ட் டைம்ல நல்லா போலிங் போட்டுட்டு இருக்காரு, பேட்டிங்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. கார்பின் போஷ் ஹேட் அ வெரி குட் SA T20 லீக். ஸோ அவரும் ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பா அவங்களோட ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டிஸா சவுத் ஆப்பிரிக்கா யூஸ் பண்ணிக்கணும், போத் வித் பேட் as well as வித் பால். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஹோப்ஃபுல்லி ககிசோ ரபடா வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா வந்து போட போறாரு. மார்க்கோ யான்சனும் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இருக்கிறாரு. கேஷவ் மகாராஜ் வில் கிவ் தட் கைண்ட் ஆஃப் ஸ்பின் ஸ்டெபிலிட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு. இதுக்கு மேல என்னங்க உங்க டீம்ல வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கிற ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட சூப்பர் டீம்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்குங்க. பட் ஒரு ICC டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா செமிஃபைனல் இருக்கும் போவாங்க, ஃபைனல் இருக்கும் போவாங்க, ஆனா அந்த இடத்துல போயிட்டு சோக் ஆயிடுவாங்க. ஸோ மறுபடியும் அது நடக்குமா? அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட டேலண்ட் இல்லாதது கிடையவே கிடையாது. சோக் ஆகாம நீங்க டிராஃபியை தூக்குவீங்களா? அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட ஓவரால் ஸ்குவாட பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் அவங்களோட ப்ராபபிள் 11 நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதை பத்தியும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.